மக்களையும் நீயே அங்கிருந்து காப்பாற்றி அருள்புரிய வேண்டும். முருகா 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 வருவாயா முருகா? சீருடன் சிறப்பட வாழ்ந்து வருகிறார். உலகை ஆளும் அந்த ஆதி பராசக்தியை வணங்கிவிட்டு மற்ற வேலைகளை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. காத்திருந்தால் அன்று சீதேகப்பட்டவர் காத்திருந்தால் ராமனுக்காக, சந்திரவதி காத்திருந்தால் ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்திரி காத்திருந்தால் சத்தியவானுக்காக. ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? யாருக்காக? அந்த பாட்டு இல்ல. ஏன் ஆரம்பத்திலே சோகமா போகுது? அப்படி சோகமா போகக்கூடாது. இந்த காலத்தினால அந்த முருகன் சண்முக சரவணை குகன் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். காத்திருப்பது சுகமான ஒன்றுதானா? எவ்வளவு காலத்துக்கு காத்திருக்க முடியும்? காலங்கள் தரும் அந்த ஆசை, அவ்வளவு ஆசைங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் தரும். அந்த ஆசை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமா? அந்த பாட்டு ஒரு வார்த்தைக்கு சொன்னோம்னா உடனே அந்த பாட்டுன்னு சொல்றீங்களே. ஆனா ஆர்வம் இருக்க வேண்டியதான் அண்ணா அவர்களே. ஆர்வம் கோலாரகமா பாத்துக்கணும், கோலாரா இருக்கக்கூடாது. அதனால அப்படி இருக்கும்போது ஆசை எப்படிப்பட்ட ஆசை? ஏன் ஆசை? கல்யாண ஆசை. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இரண்டாவது அரசன் என்று சொல்லக்கூடிய அந்த அவங்க போன ஆன்மீக வழியில போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெற்றவங்களோட கடவுளோட குருவோட அனுசரணையும் ஆதரவும் இருந்தா எப்படியும் எந்த காலத்துல முன்னேறலாம் என்ற காரணத்துக்காக ஆசை என்பது பலவிதமான ஆசை இருக்கு. ஆசைக்கு அளவு இருக்கா? அது காட்டாற்று எண்ணத்துதான் அணை போட்டு தடுத்து வச்சாலும் காட்டாற்று வெள்ளம் போல கரை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆசை. அப்படின்னா ஆசை இருக்கும்போது எனக்குள்ள நிறைய
ஆசைங்க. அவர் இந்த வயசுல ஆசை வரும், எந்த வயசுல வரும் இப்படிப்பட்ட ஆசை. அப்படிப்பட்ட அதனால இந்த வயசுக்கு உரிய ஆசை இருக்கு அப்படின்னா, ஆசை என்பது ஒரு அன்பு, அன்பு என்பது ஒரு காதல் அப்படின்னு சொல்லப்படா. பெற்றோர் தாய் மேல காட்டுறது ஒரு விதமான காதல், அதுவும் ஒரு அன்பு. தகப்பு மேல காட்டுறது ஒரு விதமான காதல், அதுவும் அன்பு. கூட பிறந்தவங்க மேல மற்றவங்க மேல காட்டுறது அதுவும் ஒரு விதமான அன்பு, அதாவது காதல் கலந்த அன்பு. ஆனா கட்டிக்க போறவங்க மேல மட்டும் காட்டுற பாருங்க காதல், அதுதாங்க உண்மையான காதல். எப்படி உண்மைன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றோம்னு தெரியல, யார் எதை சொன்னாலும் தப்பாவே தோணுது. இல்லங்க, தட்டுல சாப்பாடை போட்டு அவரு முகம் தான் தெரியுது. அப்படித்தான் இருக்கு, கிறுக்கு முடிச்சு போய் அலையிற மாதிரி. அப்படி இருக்கும்போது என் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் காதல்கள் இருக்கு. இந்த காலத்துல வாச கருவேப்பிலையா இருக்கணும் அப்படின்னு காதல் இருக்கு. காலையில ஒரு காதல், மதியம் ஒரு காதல், இரவுல ஒரு காதல், அப்படியெல்லாம் காதல் நிறைய இருக்குங்க. அப்படியெல்லாம் நம்ம காதல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம காதல்னா அப்படி இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நமக்கும் காதல் இருக்கு. ஆனா நமக்கு மட்டுமா காதல் இருக்கு? உலகத்துல எல்லாருக்குமே காதல்ங்கிறது பொதுவான ஒன்று. இப்ப காதலுக்கு வயது வித்தியாசம் கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. 20ல வருவது என்ன காதல், 30ல வருவது, 40ல வருவது, 50ல வருவது, 60ல வருவது ஆன்மீக காதல். ஆன்மீகத்துல கொஞ்சம் அன்பும் கலந்திருந்தா அதுதாங்க உண்மையான காதல். உங்களுக்கு காதலை பத்தி நிறைய அனுபவம் இருக்கு. அப்படின்னா அப்படிங்கும்போது தெரியுது உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது. தெரிஞ்சாலும் வெளியில தெரியாத மாதிரி காட்டுகிற முதல் அண்ணன் நீங்க தான். என்னடா அது தங்கச்சி கிட்ட சொல்றதா, நம்ம காதலை பத்தி தங்கச்சி கிட்ட சொல்றதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. தங்கச்சி காதலை பத்தி அண்ணன் கிட்ட சொல்றேன், அது என்னங்க நம்ம 2 பேரும் காதலிக்காம தப்பே கிடையாது. அதை நான் உங்க மேல காட்டுறதும் நீங்க என் மேல காட்டுறது காதல் தான். அன்பு கலந்த அன்புனாலே காதல் தானுங்க. அப்படிப்பட்ட பட்சத்துல இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏன் சொல்றேன், ஊருக்குள்ள சொன்னோம்னு வச்சுக்கிறேன், 4 பேர் பார்த்து எல்லாம் இந்த பிள்ளை காதல் பண்ணிக்கிற தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அண்ணங்கிற மாதிரி உங்ககிட்ட சொன்னோம்னா பிள்ளைக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு, இந்த வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சு எங்களுக்கு 2 பேருக்கும் ஒண்ணு நல்லது செய்ய மாட்டீங்களா? உங்க ஒரு ஆளுகிட்ட சொன்னா போதுண்ணா, உலகத்துல ஒரு 400 பேர்கிட்ட சொன்னது என்ன மச்சான் ரெடியா இருக்கு. அது போல அப்படிப்பட்ட காதல் நடுவுல என் காதல் கூட வித்தியாசமான காதல். அப்புறம் முத்துக்குமார் என்ன இது என்னங்க, இது வர வர இல்லாம மாத்தி மாத்தி மச்சான கொண்டுக்கிறீங்க. அண்ணன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால சித்தப்பா அது இருக்கட்டும். என்னங்க உங்க அம்மா நான் பார்த்தே இல்ல, சித்தப்பான்னு தான் சொன்னேன். எங்க அப்பாவை தான் பார்த்திருப்பீங்க, எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பான்னு சொன்னா எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற அவசியம். சித்தப்பான்னு சொன்னா இல்லைங்க. சரி சரி இருந்தாலும் பரவாயில்ல. பூஜைக்கேற்ற பூவிது நேற்று தானே பூத்தது, பூஜைக்கேற்ற பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தது யாரே பார்த்தது. ஆர்வத்துக்கு அளவுல உடனே போயிருக்கு. இவ்வளவு ஆர்வம் ஆகாது. பாட்டுக்கு வாசிக்கிறீங்க சரி, வசனத்துக்கு வாசிக்கிறீங்க சரி, இது என்ன நடக்கலாம் வாசிக்கிறீங்க? எங்க பேக்ரவுண்ட் தெரியாம பாத்துருக்கீங்க. பள்ளியம்மா பார்த்தா திரைக்காட்டிற்கு காவலுக்கு போக முடியும். நான் தான் போய் அம்மா சொல்லிருந்தேன், அப்பா சொல்லிட்டாரு அம்மா பார்க்கற விசேஷம் ஒண்ணு காவலுக்கு போறோம். நாங்களா காத்துக்கு காவலுக்கு போறோம். அப்பா காவலுக்கு போமா, அங்க எங்க வந்தாலும் நீங்க வாசிப்புற, அங்க போய் காட்டுக்கு நாங்களா விரட்ட போறோம். பரவாயில்ல, அப்பா சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிருக்காரு. ஏன் அப்புறம் உங்களை நாய் பிடிக்க போவாரு. ஒன்ன பிறகு என்னால் வாழ முடியுமா, என் உசுரை ஒண்ணு நானும் மறக்க முடியுமா, ஒன்ன பிறகு என்னால் வாழ முடியுமா, என் உசுரை ஒண்ணு நானும் மறக்க முடியுமா, ஒன்ன பிறகு
வை. சொறைய தொலைச்சு விட்டேன். சரி. அப்ப சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆண்கள் உழுது பயிரிடுவது, பெண்கள் திணைக்காவல் புரிவது நம்ம பண்பா. சரி. அது போல உங்களை திணைக்காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லிட்டாரு. காவலுக்கா? ஆமா. நான் ஏன் போகணும்? ஏன் போகணும்? நான் ஏன் போக வேண்டும்? ஏன் போகணுமா? கன்னி பெண்கள் தான் காவலுக்கு போடுவான். கன்னி பெண்கள் தான் காவலுக்கு போகணும். பருவ வயது பெண்கள் காவலுக்கு போகணும். ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை அப்பா வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் மட்டும் ஒத்தையில போக சொன்னாரோ? ஒத்தையில போனா உறங்கிடுவீங்களா? 10 பேர்